திருச்சிட்டம்பலம் வாரம் ஒரு தேவாரம். இந்த தொடரில் திருஞான சம்பந்தர் அருளிய அற்புதமான திருப்பதியங்களை நம்ம ஒவ்வொரு வாரமும் பார்த்துட்டு வரோம். கடந்த வாரம் திருஞான சம்பந்தர் நாலூர் மயானத்தில் அருளிய அற்புதமான பதிகத்தை பார்த்தோம். இன்று சம்பந்தர் திருக்குடவாயில் வருகிறார். அங்கு அவர் 2 திருப்பதியங்கள் பாடுகிறார். இன்று 2ஆம் திருமுறை 22வது பதிகம் பார்க்க போகிறோம். பண் இந்தளம். தலத்து இறைவன் கோணேஸ்வரர், இறைவி பெரிய நாயகி, தீர்த்தம் அமிர்த தீர்த்தம், ஸ்தல விருட்சம் வாழை. முதல் பாடல். திகழும் திருமாலோடு நான்முகனும் புகழும் பெருமான் அடியார் புகழ மகிழும் பெருமான் குடவாயில் மன்னி நிகழும் பெருங்கோயில் நிலாயவனே. பாடலுடைய பொருள்: பெருமையோடு விளங்கும் திருமாலும் நான்முகனும் போற்றி புகழும் பெருமானார் சிவபெருமான். இப்பிரானை அடியார்களும் போற்றி தொழுகின்றனர். அதனால் மகிழ்ந்த பெருமான் குடவாயில் என்னும் பெருங்கோயிலில் எழுந்தருளியுள்ளான். இத்திருப்பதிக திருப்பாடல்கள் முழுவதிலுமே குடவாயிலை பெருங்கோயில் என்றே பெருமானார் பாடுவதால் இக்கோயிலின் பெருமையை நாம் அறிந்து கொள்ளலாம். 2வது பாடல். ஓடும் நதியும் மதியோடு உரகம் சூடும் சடையன் விடைத்தொல் கொடிமேல் கூடும் குழகன் குடவாயில் தனில் நீடும் பெருங்கோயில் நிலாயவனே. பாடலுடைய பொருள்: கங்கை, சந்திரன், மதி, மார்பால் ஊர்ந்து செல்லும் அரவு ஆகியவற்றை சடையில் சூடியவன் இறைவன். இப்பிரான் இடபத்தை கொடியாக கொண்டு விளங்குபவன். பெரும்புகழ் கொண்ட பெரிய கோயிலான குடவாயிலில் உள்ளான். 3வது பாடல். கலையான் மறையான் கனலேந்து கையான் மலையாள் அவள்பாகம் மகிழ்ந்த பிரான் கொலையார் சிலையான் குடவாயில் தனில் நிலையார் பெருங்கோயில் நிலாயவனே. பாடலுடைய பொருள்: பீதாம்பரதாரியான திருமால் நான்முகன் இவர்களால் போற்றப்படுபவன். கரத்தில் தீ ஏந்தியவன். இமாச்சல மகளாகிய பார்வதியை ஒரு பாகம் கொண்டு மகிழ்ந்தவன். முப்புறங்களையும் அதன் அரசர்களையும் அழிக்க மேருமலையை வில்லாக கொண்டவன். குடவாயில் உள்ள பெருங்கோயிலை தன் இடமாக கொண்டு விளங்குபவன். 4வது பாடல். சுலவும் சடையான் சுடுகாடு இடமா நல மென்முளையால் நகை செய்ய நடம்குலவும் குழகன் குடவாயில் தனில் நிலவும் பெருங்கோயில் நிலாயவனே. பாடலுடைய பொருள்: விரிந்து சுற்றும் சடை கொண்டு ஈசன் இடுகாட்டை இடமாக கொண்டு உமை மகிழும்படி ஆடல் கொள்ளும் அன்பினன் நிலவின் வெள்ளொளியில் விளங்கும் குடவாயில் உள்ள பெருங்கோயிலை இடமாக கொண்டவர். 5வது பாடல். என்றன் உளம் மேவியிருந்த பிரான் கண்டன் மணிபோல் மிடரன் கைலை குன்றன் குழகன் குடவாயில் தனில் நின்ற பெருங்கோயில் நிலாயவனே. பாடலுடைய பொருள்: என் தன் உளமேவி இருந்த பிரான் நீலகண்டராய் கைலை மலையில் விளங்கும் அழகனாய் குடவாயில் உள்ள பெருங்கோயிலில் பெருமையுடன் விளங்குகின்றான். 6வது பாடல். அலைசேர் புனலன் அனலன் அமலன் தலைசேர் பலியன் சதுரன் விதிரும் கொலைசேர் படையன் குடவாயில் தனில் நிலைசேர் பெருங்கோயில் நிலாயவனே. பாடலுடைய பொருள்: அலைவிளங்கும் தண்ணீர் கொண்ட கங்கையை சடையில் கொண்டவன். தீயை கையில் ஏந்தியவன். மும்மலமற்ற அமலன். பிரம்மகபாலம் கொண்டு பிச்சை ஏற்பவன். சர்வ வல்லமை கொண்ட வியாபகன். மற்றாரை நடுங்கச் செய்யும்படியான வல்லமை மிக்க படை கொண்டவன். குடவாயில் உள்ள பெரிய கோயிலை தன்னிடமாக கொண்டவன். 7வது பாடல். அரையார் கழலன் அழலன் இயலின் பறை யாழ் முழவும் மறைபாட நடம் குறையா அழகன் குடவாயில் தனில் நிறையார் பெருங்கோயில் நிலாயவனே. பாடலுடைய பொருள்: இறைவன் ஒலிக்கும் வீரக்கழல் அணிந்தவன். தீயினை கொண்டவன். இயையவரும் பறையின் ஒலியும் உடன் ஓசை எழுப்பும் முழவு யாழ் போன்றவை ஒலிக்க மறைகள் ஓத குறைவற்ற ஆடலை கொண்ட பெரும் அழகனாகிய அப்பிரான் குடவாயில் உள்ள பெருங்கோயிலையே தன் இடமாக கொண்டான். 8வது பாடல். வரையார் திரள்தோள் அரக்கன் மடிய அவ்வரையார ஓர்கால் விரல் வைத்த பிரான் வரையார் மதில் சூழ் குடவாயில் மன்னும் வரையார் பெருங்கோயில் மகிழ்ந்தவனே. பாடலுடைய பொருள்: மலையண்ண உறுதி கொண்ட தின்தோள் அரக்கனாகிய ராவணன் வீழ்ச்சி அடைய கைலை மழை முழுவதும் பரவி விளங்குமாறு தன் திருவடியில் உள்ள விரல்களில் ஒன்றினை ஊன்றிய இறைவன் மலை போன்ற மதில் சூழப்பெற்ற குடவாயில் உள்ள பெருங்கோயிலில் மகிழ்ந்து வீற்றுள்ளான். 9வது பாடல். பொன்னப்பவனும் புயலொப்பவனும் தன் ஒப்பு அறியா தடலாய் நிமிர்ந்தான்
கொன்னல் படையான் குடவாயில் தனில் மன்னும் பெருங்கோயில் மகிழ்ந்தவனே. பாடலுடைய பொருள்: பொன் போன்ற நான்முகனும் புயல் வண்ணத்தினனாகிய திருமாலும் அறியாதவாறு தனக்கு எவரும் இணையற்ற நிலையுடையவனாய் தீப்பிழம்பாக நின்ற ஈசன் கொல்லுதல் போன்ற வலிமையான நற்படைக்கலன்கள் விளங்க குடவாயில் பெரிய கோவிலில் மகிழ்ந்து உள்ளான். 10வது பாடல்: வெயிலின் நிலையார் விரி போர்வையினார் பயிலும் முறையே பகர் பாவிகள் பால் குயிலன் குழகன் குடவாயில் தனில் உயரும் பெருங்கோயில் உயர்ந்தவனே. பாடலுடைய பொருள்: வெயிலில் காய்பவர் விரி போர்வையினார் கூறும் பிரமத உரைகளை பகரும் பாவிகள் பால் பதியாதவனாகி அன்பினனாய் குடவாயிலில் உள்ள பெருங்கோயிலில் உயர்ந்து நிற்பவனாகின்றார். இப்போது பதிகத்துடைய கடைசி பாடலான 11வது பாடல் பார்க்க போகிறோம். கடுவாய் மலிநீர் குடவாயில் தனில் நெடுமா பெருங்கோயில் நிலாயவனை தடமார் புகழி தமிழார் விரகன் வடமார் தமிழ்வல்லவர் நல்லவரே. பாடலுடைய பொருள்: விரைந்து செல்லும் நீர்மிக்க குடவாயிலில் பெரும் சிறப்புடைய பெருங்கோவிலில் விளங்கும் இறைவனை புகழிவாழ் தமிழ் விரகனாகிய ஞானசம்பந்தன் உயர்ந்த தமிழ் மாலைகளால் கூறிய இத்திருப்பதிகத்தினை ஓதுபவர்கள் நல்லோர் ஆவர். இன்னைக்கு திருஞானசம்பந்தர் திருக்குடவாயிலில் அருளிய அற்புதமான இந்த பதிகத்தை பார்த்தோம். அடுத்த வாரம் ஞானசம்பந்தருடைய மற்றும் ஒரு சிறப்பான திருப்பதிகம் பார்க்கும் வரை திருச்சிட்டம்பலம்.